ஹலோ வீஃபர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. சுவாமியோட சைட்லேருந்து இப்படி ஒரு வீடியோவா? ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ். அப்புறம் அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அப்படியே நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணேன், ஏதாச்சும் நமக்கு அப்டேட் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ இதை இன்ஸ்டாவில் நம்மளோட சிம்பு அவர்களும் போட்டிருக்காங்க. சென்னை இட்ஸ் நவ் லார்ஜர் தென் பிஃபோர், பிக்கர் தென் எவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமியும் அவர் கொடுத்த வீடியோவில் ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக வந்து இதை தான் சொல்லியிருப்பார். என்னடா இது என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவருடைய இதில் மறுபடியும் அந்த இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் சுவாமி சைட்லேருந்து தான் அதை கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. இதில் பார்த்திங்கன்னா லார்ஜர் தென் பிஃபோர் அப்படின்ட்டு சென்னை இட்ஸ் நவ் அப்படின்னு அதே தான் சொல்லிவிட்டு இப்போ அனுபவி ராஜா அனுபவிச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்மிங் சூன் போட்டுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ரிலேட்டடாக சம்திங் ஏதாச்சும் ஒரு அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த நிறைய ஆட்லாம் கொடுக்குறாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு, அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சிம்புவோட கமெண்ட் செக்ஷன்லேயுமே அதுதான் சேட் பண்ணியிருந்தாங்க. நான் கூட ஏதாச்சும் மூவி அது மாதிரிலாம் கூட யோசித்தேன். ஏன்னா சிம்பு சொன்ன ஒரே விஷயத்த நம்ம சுவாமியும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல மற்ற செலிப்ரிட்டிஸ் கூட இது மாதிரி பேசியிருக்கலாம். நான் சுவாமியோட வீடியோவிலேருந்து தான் பார்க்குறேன், இப்போ தான் ஆன்லைன் வந்தேன். ஓகேவா? ஸோ இதில் சிம்புவும் பேசியிருக்காரு, நம்மளுடைய சுவாமியும். அதுவும் சிம்புவோடது வந்து செம ஸ்டைலிஷாக இருக்கும். ஒரு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரிலேட்டடான ஆடில் ஒரு ஸ்விம்மிங் ஃபூலில் நடந்து வர மாதிரி அந்த அனுபவிராஜான் சாங் ஒன்று போடுற மாதிரிட்டு நம்மளுடைய சுவாமி அவரோட ஸ்டைலில் ஒரு சூப்பரான விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு பாருங்களேன், சிம்பு பண்ண அதே விஷயத்த நம்ம சுவாமி பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு அந்த கட்டத்தை யோசித்து பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார், ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கார். இந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆட் ஷூட்டுக்கானது தான் அப்படின்ட்டு. பட் எதுக்குன்னே தெரியாமல் இதை மட்டும் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் ரிலேட்டடாக என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர் டேஸில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்பு அவர்களோட சைடில் பார்த்தோம்னாலும் அந்த ஆடில் புரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி என்னென்ன செலிப்ரிட்டிஸ் இந்த ஆடை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், நானும் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன் என்ன ஏதுங்கிறத தெளிவாக பேசலாம். ஓகே, இந்த மாதிரி தான் எப்பயுமே ஒரு விஷயம் இந்த மாதிரி காமனாக சொல்கிறாங்கன்னா நான் கூகுளில் போய் தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவேன். எப்படி லிங்க் கிடச்சிச்சு பார்த்தீங்களா? எல்லா அரசியலையும் நான் சொல்லிடுறேன், விளங்குன மாதிரி தான் என் பொழப்பு. எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.